தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோக்களை வந்து ரெண்டு வகையா பிரிச்சிடலாம். ஒரு சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் நிறைய படங்கள் நடிப்பாங்க. விஜயகாந்த், பிரபு, கார்த்திக் மாதிரியான நடிகர்கள் இருந்த காலத்தில் ஒரே நேரத்தில் 5-6 படங்கள் நடிப்பாங்க. அதனால என்ன ஆகுனா ஒரு படம் ஃபிளாப் ஆனா கூட இன்னொரு படம் உடனடியாக வந்து ஹிட் ஆகி மக்கள் மத்தியில் அவங்களுடைய பேரை தக்க வச்சிடும். ஆனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில ஒரு ஹீரோ ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் நடிக்க முடியும். அப்படிதான் இருக்கு. பொருளாதார சூழல் எல்லாமே மாறிட்டதுனால அப்படிதான் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோக்களும் வந்து இதை ஒரு வரையறையா வச்சுக்கிட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு படம் தாங்க கொடுப்பேன் அப்படின்னு. அதுலேயும் விக்ரம் பார்த்தீங்க அப்படின்னா சாமி, அருள் மாதிரியான பீக் டைமில் டக்குன்னு கந்தசாமியில் கமிட் ஆகி 1.5 வருஷம் அப்படியே அந்த படத்தில் மட்டுமே நடிச்சிட்டு இருந்தார். அதோடைய முடிவு என்னாச்சு அப்படின்றது தெரியும். அதே மாதிரி அந்நியனுக்காக 1.5 வருஷம் அப்படின்னு நிறைய காலங்களை படப்பிடிப்புக்காகவே வந்து செலவிட்டவர் அப்படின்னா விக்ரம் தான் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரிஞ்சு. அப்படி இருக்கும்போது விக்ரம் அந்த பாலிசிலாம் மாற்றி வேற ஒரு ரூட் எடுத்து போய்கிட்டு இருக்காரு. அதை பற்றின செய்தி தொகுப்பு தான் இப்போ நம்ம பார்க்கணும். கௌதம் மேனனுடைய இயக்கத்தில் துருவ நட்சத்திரம் திரைப்படத்தில் விக்ரம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் துருவ நட்சத்திரம் திரைப்படத்தை திரைக்கு கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு கௌதம் மேனன் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில வாழு திரைப்படத்துடைய இயக்குனரான விஜய் சந்திரனுடைய இயக்கத்துல புதிய திரைப்படத்திலையும் விக்ரம் நடிக்கிறாரு. தமன்னா விக்ரமுக்கு ஜோடியா நடிக்கக்கூடிய இந்த படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பு சென்னையில இருக்கக்கூடிய பினிமில்ல செட்டமச்சு படமாக்கப்பட்டிருக்கு. துருவ நட்சத்திரம் விஜய் சந்திரனுடைய புதிய திரைப்படம் அப்படின்னு 2 படங்கள்லையும் ஒரே நேரத்தில் நடிக்க விக்ரம் திட்டமிட்டிருக்காரு. கூடவே சாமி திரைப்படத்துடைய 2வது பாகமும் விரைவிலேயே துவங்கும்னு எதிர்பார்க்கப்படுது.